அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்களுக்கு தினசரி ஒரு 25 கொஷின்ஸ். ஸோ சீரியஸ் நம்பர் பார்த்தோம்னா பார்ட் 6. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 to 5 பார்க்காத நண்பர்கள் என்ன பண்ணுங்க பார்த்துருங்க. ஒவ்வொரு பார்ட்லேயுமே நம்ம வந்து வித்தியாசமான கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். இந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேள்விகள் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின், இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். புலன் விசாரணைக்கு முன்னர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும். ஸோ எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா இல்லை இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் வரும். ஸோ பிஎன்எஸ்எஸ் 173 பார்த்தோம்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணலாம். பனிஷ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 7 இயர்ஸுக்கு கீழே இருக்குது அப்படின்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணலாம், 14 days டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு என்கொயரி, இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் வித்தியாசம் பார்த்து வச்சுக்கிங்க. பொதுவாக ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நம்மள்ட்ட கொடுக்குறப்ப நம்ம எஃப்ஐஆர் போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். புலன் விசாரணைக்கு முன்னர் முதல் தகவலை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிற காவல் நிலை ஆணை எண் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 554. ஓகேவா? ஸோ காவல் நிலை ஆணையில் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமாக கேள்விகள் வருது அப்படின்னா நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். கடுமையான கலவரத்திற்கு விரைவு அறிக்கைகள் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது சரியா தவறா? ஸோ நம்ம படிச்சுட்டு இருப்போம் நிறையா வந்து ஒரு மர்டர் கேஸு, டபுள் மர்டர், பிஎன்எஸ் 106. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிஎன்எஸ் 106க்கு வந்து விரைவு அறிக்கை கிடையாது. அதே டபுள் அந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் இறந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 106. அதில் நம்ம எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அனுப்பணும். இதாக தான் கேள்வி கேட்டுருக்காங்க. கடுமையான கலவரம்லாம் நடக்குது நம்ம ஜூரிஸ்டிக்ஷனில், அதில் எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அனுப்பணுமா வேணாமா? எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அப்படிங்கிறத விட எக்ஸ்பிரஸ் விரைவு அறிக்கை அப்படின்னா தகவல் தெரிவிக்கிறது. ஓகேவா? அப்படின்னா சரி. அடுத்து பாருங்கள். மரணம் அல்லது உடல் காயத்தை விளைவிக்கும் சாலை விபத்துகள் பற்றி மோட்டார் வாகனம் சம்பந்தமான விபத்துகள் சம்பந்தமாக அனுப்ப வேண்டிய படிவம் எண் என்ன? ஸோ ஆக்சிடெண்ட்லாம் நடக்குதுல்ல, இந்த விபத்துகள் பற்றி அனுப்ப வேண்டிய படிவம், ஃபார்ம் நம்பர். ஸோ எஃப்ஐஆர் ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா சொத்துக்கள் வந்து நீதிமன்றத்துக்கு எந்த படிவத்தில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார்ம் நம்பர் ஸோ 91 86 கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தானே? ஒரு கேஸில் ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீசர் மகஜர் போடுறோம் அப்படின்னா அந்த சீசர் மகஜருக்கு நம்ம ஃபார்ம் 91 போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மரணம் அல்லது உடல் காயத்தை விளைவிக்கும் சாலை விபத்தில் பற்றி மோட்டார் வாகன சம்பந்தமான விபத்தில் சம்பந்தமாக அனுப்ப வேண்டிய படிவம் என்னன்னு பார்த்தோம்னா 67. ஸோ உங்களால் முடிஞ்ச ஃபார்ம் நம்பரை மட்டும் என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. நிறையா ஃபார்ம் நம்பர் கேட்க மாட்டாங்க. அதுபோல் எம்ஓ இருக்கும். இப்போ கேட்டல் தெப்ட் அப்படின்னா மாடஸ் ஆப்ரண்டி, ஒரே மாதிரியான செயல்முறை குற்றம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்கன்னா பீரோ புள்ளிங்க அப்படின்னா பீரோவை மட்டும்தான் அவர் வந்து திருடுவார். கதுவே திறந்துருந்தாலும் கூரையை உடச்சிட்டு தான் உள்ளே வருவார். இதுதான் எம்ஓ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு எம்ஓ இருக்குது. ஒரே வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எம்ஓ வந்து கேட்டில் தெப்ட்டுக்கு என்ன, சைக்கிள் தெப்ட்டுக்கு என்ன, டெக்காய்ட்டுக்கு என்ன, மர்டருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எம்ஓ கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. நிறையா எம்ஓ கிளாஸிஃபிகேஷன். அதை படிக்க முடிஞ்சால் என்ன பண்ணிவிடுங்க, படிச்சுடுங்க. முதல் தகவல் அறிக்கை புத்தகத்திற்கு தொடர்ச்சியான ஒரு எண்ணை கொடுக்க வேண்டும். ஸோ எஃப்ஐஆர்லாம் போடுறோம் அப்படின்னா எஃப்ஐஆருக்கு நம்ம கிரைம் நம்பர் கொடுக்குறோம்ல, அதே போல் எஃப்ஐஆர் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற பேப்பர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே புத்தகம் ஃபாலோ பண்ணோம். அந்த புத்தகத்தில் கையால் எழுதுகிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிரை நம்பரை கொடுத்துருப்போம். அந்த பக்கம் எண்ணும் இப்படி இருக்குன்னா தொடர்ச்சியாக இருக்கும். நம்ம சிசிடென்ஸில் எடுக்கிற எஃப்ஐஆரும் இப்போ எப்படி தான் இருக்கும், அதே பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஜிடி எழுதுகிறோம் அப்படின்னா ஜிடி பிஎஸ்ஓ பார்த்தோம் அப்படின்னா 706. இந்த ஜிடிக்கும் பார்த்தோம்னா தொடர்ச்சியான எண் இருக்கும். ஜிடியில் பார்த்தோம்னா ஒரே எண் 2 இருக்கும். ஓகேவா? முதல் தகவல் அறிக்கை புத்தகத்திற்கு தொடர்ச்சியான எண் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 560. ஓகேவா? எல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்ட உடனே அரசாங்கத்திற்கு வழக்கு நாட்குறிப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ
ஒரு கேஸில் கன்விக்ஷன் ஆகுது, கன்விக்ஷனில் வந்து தூக்கு தண்டனை விதித்திருக்காங்க அப்படின்னா அந்த வழக்கு நாட்குறிப்பை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ 572. அடுத்து பாருங்கள், குற்றவியல் நடுவர் பிரேத விசாரணை மேற்கொள்ளுதல். ஸோ இப்போ உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா டவுரி டெத் ஆகுது, கஸ்டோடியல் டெத் ஆகுது, இது போன்ற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அருகில் உள்ள குற்றவியல் நடுவர் வந்து என்ன பண்ணுவாங்க, சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை பண்ணுவாங்க, பிரேத விசாரணை என்கொயரி பண்ணுவாங்க. இதை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிஎன்எஸ்எஸ் பிரிவு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஓகே தானே? பிஎன்எஸ்எஸ் 1 ஸோ குற்றவியல் நடுவர் பிரேத விசாரணை மேற்கொள்ளுதல் பற்றி குறிப்பிடுகின்ற பிஎன்எஸ்எஸ் பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 196. மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. கேட்டிருக்காங்க பாருங்க, படிவம் எண் 79 எதை பற்றியது? டைரக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கேன். இறப்பு பற்றி காவல்நிலை அதிகாரி வரம்புக்கு உட்பட்ட நகராட்சி அல்லது ஊராட்சி மன்றத்தின் நிர்வாக அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும். இறப்பு பற்றி நகராட்சி ஊராட்சி மன்ற நிர்வாக அதிகாரிக்கு தெரியப்படுத்துறதை பற்றி ஃபார்ம் நம்பர் தான் என்ன அப்படின்னா 79. அடுத்து பாருங்கள், மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துகள் பற்றி ஆயுள் காப்பீட்டு கழகங்களுக்கு குற்ற வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு அனுப்பலாம், வழக்கின் விவரங்கள் கொடுக்க வேண்டியதில்லை என்று குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை. ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க, ஆயுள் காப்பீட்டு கழகங்கள் குற்ற வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் என்ன பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் கேஸில் பார்த்தோம்னா அக்யூஸ்டை மாற்றுறது, வெஹிக்கிளை மாற்றுறது, இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் கேஸில் இது கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய கேமரா அண்ட் வீடியோஸ்லாம் இருக்க வந்து உங்களுக்கு வந்துருக்கு இதாகிடும். இப்போ அக்யூஸ்டை மாற்றுறோம், 18 வயசு கீழே உள்ள நபர் வண்டி ஓட்டினா குற்றம், அப்போ அவரை அக்யூஸ்டாக மாற்றாமல் அதுக்கு மேலே உள்ளவங்களை ஓட்ட சொல்கிறோம், நம்மளாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதுக்குன்னு தனி டீம் இருக்குது இன்சூரன்ஸ் இது பண்ணுறது. அவங்க வந்து எம்சிஓபி கிளைம் பண்ணுறப்ப பார்த்தோம்னா எஃப்ஐஆர் அந்த இதெல்லாம் வாங்குவாங்க. வழக்கின் விவரங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படி சொல்கிற பிஎஸ்ஓ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 584. வெரி குட். அடுத்து பாருங்கள், புற காவல் நிலையத்தில் தலைமை காவலர்களால் புலன் விசாரணை பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணையர். ஓகேவா? இப்போது உதாரணத்துக்கு புற காவல் நிலையத்தில் தலைமை காவலர்கள் புலன் விசாரணை அப்படிங்கிறப்ப நமக்கு சந்தேகம் வரும். புறல் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ புறக்காவல் நிலையத்தில் தலைமை காவலர்கள் புலன் விசாரணை பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை எண் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 585. ஸோ எஃப்ஐஆர் என்ன பண்ண மாட்டாங்க, ஓபி ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஓபி ஸ்டேஷனோ கனெக்ட் பண்ணியிருக்க ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க லிமிட்டு ஓபி ஸ்டேஷன் இருக்குன்னா அங்கே உள்ள தலைமை காவலர் என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி விசாரணை பண்ணலாம். அதான் சொல்லியிருக்கு இந்த பிரிவு. ஓகேவா? ஒரு குளம் அல்லது கிணற்றில் ஒரு பிணத்தை கண்டுபிடித்தது என்பதை நடைமுறை பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை எண் என்ன? ஸோ ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி அப்படின்னு கிடையாது, ஒரு டெட் பாடி ஸோ பாருங்கள், ஒரு குளம் அல்லது கிணற்றில் ஒரு பிணத்தை கண்டுபிடித்தா என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், என்ன நடைமுறை, கம்ப்ளைண்ட் யார்ட்ட வாங்கணும், இப்படிலாம் சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம், ஆர்டர் என்னென்னு பார்த்தோம்னா 586 சப்கிளாஸ் 3. ஸோ ரிகரஸ் மார்டியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது, பிண விரைப்பு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ எக்ஸாம் கேட்க மாட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த ரிகரஸ் மார்டியஸ் அது வந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு இறந்து 12 மணி நேரத்துக்கு பிறகு தான் இந்த ரிகரஸ் மார்டியஸ் இந்த பிண விரைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பிண விரைப்பு ஏற்பட்டதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இறப்பு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ காவலர் வேண்டும் போது மருத்துவ சான்று அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற காவல்நிலை ஆணை எண். ஸோ 590, 84, 60, 86. ஸோ காவலர் வேண்டும் போது மருத்துவ ஊன் சர்டிஃபிகேட்டு பிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மருத்துவர் வந்து யாருக்கு ஊன் சர்டிஃபிகேட் அனுப்புவாங்க, யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சரு கமெண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்களா இல்லை கோர்ட்டுக்கு டேரெக்டாக அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
வழக்கு பற்றி முடிவு செய்யப்பட்டது பற்றி முறையீட்டாளருக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். ஸோ ஒரு கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கோமா, யூஎன் பண்ணியிருக்கோமா, எம்எஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு புகார்தாரருக்கு என்ன பண்ணோம், நீங்கள் கொடுத்த இப்போ நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும், கம்ப்ளைண்ட்லாம் மெசேஜ் வரும், நீங்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த காவல் நிலையத்தை இந்த குற்றையன் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூமோட்டோ கேஸ் இருக்குது, நம்ம எஸ்ஐயை நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம நம்பர் கொடுத்தா நமக்கு மெசேஜ் வரும். இது என்ன அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ ரெஃபர் சார்ஜ் ஷீட் ஒரு எம்எஃப் பண்ணுறோம், யூஎன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனி ஃபார்மெட் இருக்குது. அந்த படிவத்தை ஃபில் பண்ணி என்ன பண்ணோம், நம்ம கம்ப்ளைண்ட் புகார்தார்ட்ட கையெழுத்து வாங்குகிறோம். இதெல்லாம் பண்ணணும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜரை பற்றி இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஐஓ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை அப்படின்னா அவர் மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இந்த பிஎஸ்ஓ படி நீங்கள் செயல்படலை, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறோம், தனிப்பட்ட கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிருவாங்க. வழக்கு பற்றி இது இருந்தால் தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். இது எதுவுமே சொல்லவே இல்லை, உத்தரவு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளோட இதெல்லாம் நம்ம வந்து ஆர்டர்ஸ் மாதிரி, அதான் பேரே என்னது, காவல் நிலை ஆணை, ஆர்டர்ஸ். அப்புறம் இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பின்பற்றி ஆகணும். வழக்கு பற்றி முடிவு செய்ய பற்றி முறையீடு நல்ல கொஸ்டின், இது நல்ல கேள்வி, இது பார்த்து வச்சிங்க, திரும்ப திரும்ப என்ன பண்ணுவீங்க, படித்து வச்சிங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 660 ISO 660. அரசு பணியாளர் மீது வழக்கு தொடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்டு எத்தனை நாட்களுக்குள் பதிலளிக்கணும்? இது எந்த பிஎஸ்ஓவில் சொல்லியிருக்கு, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம் 10 டேஸுக்குள்ளே அவர் என்ன பண்ணணும், பதிலளிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு மசோதா, பண மசோதா இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் எத்தனை நாள் வரைக்கும் என்ன பண்ணலாம், டிலே பண்ணலாம் அப்படின்னா 14 நாட்கள் வரைக்கும் அவர் வந்து தாமதப்படுத்தலாம். அதுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியாது, தாமதப்படுத்த முடியாது பண மசோதா. ஒரு வழக்கு பொய்யான வழக்கு என்று காவலரே செய்த அறிக்கைக்கு எதிராக அவ்வழக்கில் குற்றச்சாட்டை தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு குற்றவியல் துறை நடுவருக்கு உரிமை இல்லை. சூப்பரான இப்போ பாயிண்ட் பாருங்க. ஸோ 176 and 179 BNSS புரியும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இதை படித்து பாருங்களா, ஒரு வழக்கு பொய்யான வழக்கு, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை அதிகாரியுடைய அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாத வழக்கு அல்லது எம்எஃப் ஆர் சார்ஜ் ஷீட் வந்து இந்த குற்றவாளிகள் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா குற்றவியல் துறை நடுவர் என்ன பண்ண முடியாது, அதை வந்து நீங்கள் மாற்றி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்வதற்கு நடுவர் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 175 BNSலே வந்திருக்கும். இன்வெஸ்டிகேஷன் சரியாக இல்லை அப்படின்னா மற்றொரு புலன் விசாரணை அதிகாரி என்ன பண்ணலாம், நியமனம் செய்ய சொல்லலாம். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு, அவரோட நடைமுறை சரியில்லை, சார்ஜ் ஷீட்டு சரியாக ஃபைல் பண்ணல அப்படின்னா கன்சர்ன் சுப்பீரியர் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதேமாதிரி வேற ஒரு புலன் விசாரணை அதிகாரியை நியமித்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. பிஓசிலையும் சொல்லியிருக்காங்க இந்த பிரிவு. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நல்ல ஒரு பிரிவு 668. இந்த வார்த்தையை பாருங்கள், ஒரு வழக்கு பொய்யான வழக்கு, அது வழக்கு நிறைய மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். அந்த கேஸை அவர் வந்து பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிடாரு. கம்ப்ளைண்ட் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அது பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணுறப்ப நீதிமன்றம் என்ன பண்ண முடியாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு உத்தரவிடுவதற்கு குற்றவியல் நடுவதற்கு உரிமை இல்லை. இப்போ இந்த வார்த்தையில் எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. நம்ம படிக்கிறவே வித்தியாசமாக ஒரு பொய்யான வழக்கு என்று காவலரே அப்படின்னு படித்தோம்னா ஒன்றும் புரியாது. வார்த்தையை பார்ட் பிரித்து என்ன மீனிங் எதை சொல்லுதுன்னு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 668 விடுதலைக்கு எதிரான மேல்முறையீடு தாள்கள் அனைத்து நிலைகளிலும் மிகவும் அவசரம் என கருதப்பட வேண்டும். ஸோ ஒரு கேஸ் வந்து அக்யூட்டல் ஆகுது அப்படின்னா அதை அப்பீல் பண்ணுறப்ப எல்லா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவசரம், தபாலில் அனுப்புகிறப்ப என்ன பண்ணுவோம், அவசரம் அப்படின்னு எழுதுவோம்ல, ஃபைல்லாம் அப்படின்னு எழுதணும். மிகவும் அவசரம் என குறிப்பிட்டு சிவப்பு சீட்டு ஒன்று என்ன பண்ணுமா, மேல்முறையீட்டுக்கான இறுதி தேதியை குறிப்பிட்டு அது தொடர்பாக வழக்கின் கோப்பின் மேல் ஒட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற காவல் நிலைய ஆணை. ஒரு மர்டர் கேஸ் அக்யூட்டல் ஆகிட்டு அப்படின்னா அடுத்தது அப்பீல் பண்ணுறதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு என்ன நடைமுறை இருக்கோ அது சீக்கிரமாக பண்ணணும், சிகப்பு சீட்டு என்ன பண்ணணும், ஒட்டணும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 670.
சிகப்பு சீட்டுனா ஏதோ ஒரு சீட்டு, கலர் சீட்டு, அவ்வளோதான். அதுக்குன்னு காவல்துறையில் சிகப்பு சீட்டுன்னு தனியாக எதுவும் கிடையாது, ஃபாலோ பண்ணுற ஒரு இதுதான். ஸோ இந்த கேள்வி பாருங்கள், வீனஸ் 186, 189, 191. 186 அப்படிங்கிறது போலி முத்திரை வில்லைக்கு தடை. 189 அப்படிங்கிறது சட்டவிரோதமான கும்பல். 191 அப்படிங்கிறது கலகம் விளைவித்தலுக்கு தண்டனை. ஓகேவா? ஸோ பார்த்துங்க. பிஎன்எஸ் 356 ரொம்ப ஈஸியானது, அவதூறு, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ் 344 பொய் கணக்கு தயாரித்தல். 336 பொய்யாக புனைதல். ஆப்ஷன் பார்த்தோம்னா 132. அடுத்து பாருங்கள் 100, 103, 106, 102 இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பிரிவுகள் தான். அது ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். 100 அப்படிங்கிறது மரணம் விளைவிக்கும் குற்றத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 103 அப்படிங்கிறது கொலை குற்றத்திற்கான தண்டனை. 106 ரேஷ் அண்ட் ரெகுலிஜன் கவனமின்மையால் மரணம் விளைவித்தல். 102 வேறொருக்கு மரணம் விளைவித்தல். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 2413. ஸோ பொறுத்துக்க. அடுத்து பாருங்கள், தண்டனை எதுக்கு? திட்டமிடப்பட்ட குழு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆர்கனைஸ்டு கிரைம், அதுக்கான தண்டனை என்ன பிரிவு பார்த்தோம் அப்படின்னா 111 சப்கிளாஸ் 2. ஸோ இந்த 111வது பிரிவு கேட்குறது வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம். உடந்தையாக இருத்தல் சப்கிளாஸ் 3. உறுப்பினராக இருத்தல் சப்கிளாஸ் 4. நபரை மறைத்து வைத்தல் சப்கிளாஸ் 5. 111 சப்கிளாஸ் 5. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இரவில் கண்ணமிடுதல் அப்படிங்கிறது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் மறைந்த பிறகும் சூரியன் உதிப்பதற்கு முன்னும். ஸோ இந்த வார்த்தையை நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள நபரை வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த டைமில் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, பெண்களை இந்த டயத்தில் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, பார்த்து வச்சுங்க. தடி பற்றி குறிப்பிட்ட காவல்நிலை ஆணை எண் என்ன? ஸோ ரொம்ப முக்கியமானது, ஈஸியானது, PSO 245. ஸோ கோவில் திருவிழாக்கின் பொழுது காவலர்கள் தடி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற PSO என்ன அப்படின்னு சொல்கிறீங்க? என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து காவலர் தடி பற்றி சொல்கிறது. இது கோவில் திருவிழாக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற காவலர்கள் தடி பயன்படுத்தணும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற PSO வேறு PSO. தலைமை காவலர் குறைந்தது எவ்வளோ நாட்களுக்குள் அதிகார வரம்பில் அனைத்து கிராமங்களையும் போய் பார்க்க வேண்டும்? ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு SI அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள கிராமங்களை எவ்வளோ நாட்கள் ஒரு முறை பார்த்துருக்கணும், ஒரு இன்ஸ்பெக்டர் எவ்வளோ நாட்களில் பார்த்துருக்கணும், ஒரு DSP ஒரு காவல் நிலையத்தை எத்தனை மாதங்களில் விசிட் பண்ணியிருக்கணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும், SP, DIG, IG. ஸோ இதெல்லாம் டைம் பவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு வச்சிங்க. தலைமை காவலர் பார்த்தோம் அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணோம், கிராமங்கள் பார்த்துருக்கணும். காலாண்டுக்கு ஒரு முறையினும், ஸோ அதிலே ஆன்சர் இருக்குது. காலாண்டுக்கு ஒரு முறையினும் தலைமை காவலர்கள் நிலைய அதிகார வரம்பில் அனைத்து கிராமங்களையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற PSO என்ன PSO? ஸோ தலைமை காவலர் அப்படின்னாவே நம்ம இந்த 200, 201, 202 அந்த ரேஞ்சில் என்ன பண்ணோம், மைண்டு நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அல்லுமா இயக்க தீவிரவாதிகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இந்த பொருளாதார குற்றங்கள் பிரிவு, சில திருட்டு தடுப்பு பிரிவு, வணிகவியல் குற்றங்கள் பிரிவு, கியூ பிரான்ச் CID, SBCID இவங்களோட பணிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப கேட்டுருக்காங்க. பாருங்கள், அல்லுமா இயக்க தீவிரவாதிகள் மற்றும் மத தீவிரவாதிகள் தமிழர் விடுதலை இயக்கம் போன்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். ஸோ டெரரிஸ்ட் சம்பந்தமான தொடர்புடைய குற்ற சம்பவங்களில் புலனாய்வு செய்து எதனுடைய முக்கிய பணி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு? ஸோ தமிழ்நாடு காவல்துறை எத்தனை மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், 4 மண்டலங்கள் இருக்குது. எத்தனை ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தமிழகத்தில் மொத்தம் எத்தனை கிளைச்சிறைகள் இருக்குது? 134 கிளைச்சிறைகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் கேள்வியிலே இப்போ வந்து ரொம்ப வித்தியாசமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன்ட் ட்ரெண்ட்ஸு, இடைக்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட காவல்துறை சம்பந்தமான ஆப்பு, திட்டங்கள், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்.
ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து பார்ட் 6 பார்த்தாச்சு. தொடர்ச்சியாக நம்ம டார்கெட் பார்த்தோம்னா பார்ட் 50 வரைக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி தான் வித்தியாசமான கேள்விகள் தேடி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், தீவிரமாக படிங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா அதிக நேரம் படிங்க, நிறைய தேர்வுகள் எழுதுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் குயிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், பயன்படுத்திங்க. கொஷின் பேங்க் போட்டிருக்கோம், ஃபாலோ பண்ணி வாங்கி டெஸ்ட் நிறைய எழுதி பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.